அண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ட்ரைலர் வந்து தமிழ் அண்ட் ஹிந்திக்கு தனித்தனி கட்ஸ் அண்ட் தனித்தனி ஆக்டர்ஸ் டிஃப்ரெண்டாக பண்ணியிருக்காங்க. இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் சார். அண்ட் நம்ம டைரக்டர் ஸ்ரீராம் சாரோடைய படங்கள் அப்படின்னாலே தனியாக தெரியும். ஏன்னா அவருக்குன்னு ஒரு ஜானர் அவரை கிரியேட் பண்ணியிருக்காரு. ஸோ ட்ரெய்லரே இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னா கண்டிப்பாக January 12th அன்னைக்கு படம் ரிலீஸ் ஆகுது. ஃபேமிலியோட சேர்ந்து போய் பார்க்கணும். I'm sure it's going to be very interesting. Alright, இப்போ காஸ்ட் அண்ட் க்ரூவை நான் மேடை கூப்பிட போகிறேன். அண்ட் நிறைய விஷயங்கள் நம்ம பேசி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம். Alright, so நிறைய பேர் இருக்காங்க நமக்காக இன்னைக்கு ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒருத்தர் நான் மேடை கூப்பிட போகிறேன். First and foremost, the director of Merry Christmas, Sriram Raghavan sir, please come on stage, join us on stage. And நம்மளுடைய மக்கள் செல்வம் விஜய் சேதுபதி அவர்கள் மேடைக்கு வரவும். The bold and beautiful Katrina Kaif, please join us on stage. Promising an actor and advocate Shanmugaraja அவர்கள் மேடைக்கு அழைக்கிறோம். And theater artist Kavin Babu அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். Lyricist Yuga Bharati அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். And இன்னொரு முக்கியமான விஷயம், Merry Christmas, this film is produced by Mr. Ramesh Tarani அவர்கள். இன்னைக்கு he is not able to make it. So அவரும் சஞ்சய் ஒத்ரே அவர்களும் தான் சேர்ந்து இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு பதிலாக சஞ்சய் சார் மேடைக்கு அழைக்கிறோம். Please join us on stage, sir. And editor Pooja Avarkar, please join us on stage, please. And I would like to call Deepa Venkat to join us on stage. Yes, please vanga. A wonderful dubbing artist, please vanga Deepa Venkat. Thank you. Yes. Badlapur or Andadam. I'm sure like you've never missed to like strike the right chord with the audience. You have your own style of filmmaking. So Kandipa, welcome to Tamil film industry, and this is your Tamil debut. Right? Congratulations on that, and few words from you, sir. Thank you. பிகினிங்ல நான் நினைச்சேன் சும்மா ஹிந்தி ஃபிலிம் தான் பண்ணுவேன், விஜய் ஃபர்ஸ்ட் ஹிந்தி ஃபிலிம் அந்த மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் நாங்க ஆரம்பிச்ச அப்புறம் ஒரு ஐடியா வந்தது, வை நாட் தமிழும் இருக்கு. நான் ஐ எம் ஆல்சோ தமிழியன். அதான் நான் இங்கே இருந்தது இல்லை, நான் பாம்பே பூனா அங்கே தான் இருந்திருக்கேன். ஸோ நான் நினச்சேன் எனக்கு ஒரு டிசைர், ஒரு விஷ் இருந்தது எனக்கு உள்ளாக்கி ஒரு தமிழ் ஃபிலிம் எப்போவாது பண்ணணுண்டு. இப்போ ஆனால் எல்லாரும் செட்டில் ஆகி முடிச்சிங்க பேசுவோம். எல்லாரும் ஓகே தானா? ஓடிங்ல வந்து பேசுமா? அங்க இல்லண்ணே, ஸ்டேஜ் தான் போயிட்டு வரது கஷ்டமா. குட்டியா இருக்குல்ல ஸ்டேஜ். ஓகே, எல்லாரும் ஓகே தானே? கொஞ்சம் சைலண்டா இருந்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் சார். ப்ளீஸ் சார். நான் கண்டினியூ பண்ணா தெரியாது. இல்ல சார், நீங்க பேசுங்க சார். சோ என்ன ஒரு இது இருந்தது, ஒரு ட்ரீம் இருந்தது, தமிழ்லயே ஒரு ஃபிலிம் பண்ணணும்னு எப்போது. சோ இந்த பிக்சர் நாங்க பண்ணிட்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கோவிட் டைம் இருந்தது.
ஸோ நிறைய டிஸ்கஷன்லாம் வந்துருச்சு. அப்போ ஐ மெட் மை ஃப்ரெண்ட் குமார் ராஜா, தியாகராஜா குமார் ராஜா. அண்ட் ஸோ அவர் பாம்பே வந்திருந்தாரு வேலைக்கு வச்சு நாங்கள் பேசிட்டு இருந்தோம். அவர் சொன்னாரு ஏன் இந்த சான்ஸ் இருக்கிறது தமிழ்லையும் பண்ணலாமேண்டு. நான் சொன்னேன் எனக்கு அவ்வளோ மீன்ஸ் அந்த லாங்குவேஜ் இது இருந்தது அவ்வளோ இது கண்ட்ரோல் இல்லை. ஆனால் he said you try it, it will happen இந்த மாதிரி. And I have this lovely team of writers, Kumar Raja's team of writers, they are sitting there. அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க ஐயா. அண்ட் குமார் ராஜா கொஞ்சம் அவருக்கு வக்கமா என்னது தெரியாது, வரமாட்டாங்க இந்த மாதிரி ஸ்டேஜ்ல. ஸோ எனிவே நாங்கள் தமிழ் ஹிந்தி ரெண்டும் பண்ணுறது தான் ஒரு பிளான் பண்ணோம். அதில் எல்லாம் எவ்ரிதிங் வாஸ் குட். ஒன்லி கட்டுனா கொஞ்சம் டிஃபிகல்ட் பிகாஸ் அது தமிழ் இந்த லாங்குவேஜ் அந்த மாதிரி அது நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி இது பண்ணி அதனால தீபா வெங்கட் ஆல்சோ வாஸ் ஹெல்பிங் அஸ். அண்ட் அதான் அப்படி ரெண்டு பில் பண்ணிட்டோம். இப்போ 12ஆம் வந்துட்டு இருக்கு. அவ்வளோதான். கண்டிப்பா சார். ஏன்னா இவ்வளவு அழகா தமிழ் பேசுங்க, இவ்வளவு மூச்சு மூட்டி நான் இங்கிலீஷ்ல பேசிட்டு இருந்தேன் சார், வேஸ்ட் பண்ணிட்டு சார். ஸோ ரொம்ப ஹாப்பி. நீங்க இட்ஸ் ஓகே, லேட்டா வந்தாலும் பரவாயில்ல, இன்னும் நிறைய தமிழ் படங்கள் பண்ணோம். So how do you like look at Merry Christmas as your Tamil debut இல்லையா? இது how do you look at it? ஏன்னா தமிழ் மக்களுடைய டேஸ்ட் இஸ் பிகம் வெரி unanimous. ஆமா, இப்போ ஐ திங்க் மீன் நான் நிறைய தமிழ் பிக்சர் பார்த்தேன். இப்போ பிகாஸ் ஆஃப் எல்லா பிக்சர் பாம்பேலையும் ரிலீஸ் ஆகுது, எல்லா இடத்துலையும் ரிலீஸ் ஆகுது. ஸோ அந்த மாதிரி நானும் ஐ ஹோப் கி தமிழ் ஆடியன்ஸ்ல என்னோட படம் அவங்களுக்கு பிடிக்கும். அண்ட் இங்க தமிழ்ல பார்க்கும்போது நீங்க சொல்லுங்க எனக்கு எப்படி இருக்குது. இந்த பண்ணுவேன் ஒன்னும் ரெண்டும் பண்ணுவேன். ஒன்னா ரெண்டா தான் பண்ணுவீங்களா? நிறைய பண்ணணும் சார். ஹிந்தியும் பண்ணுவேன், எனக்கு ஒரு மராட்டி பிக்சர் பண்ணணும் ட்ரீம் இருக்காருன்னா இப்ப எத்தனை பண்ண முடியும் பார்க்கலாம். ஓகே சார், எப்படி இருந்தது சார் எங்க மக்கள் செல்வன் கூட ஒர்க் பண்ணும்போது? ரொம்ப பெருமையா இருக்கு சார். அது இட் வாஸ் வண்டர்ஃபுல் பிகாஸ் நாங்க ஆக்சுவலி பை சான்ஸ் நாங்க மீட் பண்ணோம் மெல்பர்ன் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல. அவருக்கு சூப்பர் டெலக்ஸ் அவார்ட் கிடைச்சிருந்தது, என்னோட ஆக்ட்ரஸ் டபுக் அவார்ட் கிடைச்சிருந்தது. நானும் போயிருந்தேன். அப்போதான் ஐ மெட் ஹிம். அண்ட் விஜய் இந்த அந்த மாதிரி 5 minutes பேசினா யூ பிகம் லைக் யூ நோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேன் அந்த மாதிரி. நான் நினைச்சு அப்புறம் நான் திருப்பியும் போனேன். அதுக்கு அந்த டைம்ல என்னோட ஹிந்தி காஸ்டிங் ஆளு only Katrina I had chosen. I had not yet decided who is the male lead opposite her. When I met Vijay, then I went back to Bombay and told my team, my cameraman and my writers, co-writers and everybody, what do you think of this combination? And everybody's and the kanle or telling our eyes lit up அப்படி சொல்றாங்க. அந்த மாதிரி everybody felt, oh, this is very exciting அந்த மாதிரி. So that gave me that initial push ki பண்ணலாம்னு. என்ன அது பார்த்தா பண்ணலாம்னு. சூப்பர். கலக்கிட்டார்ல எங்கால. ரொம்ப பெருமையா இருக்கு சீரியஸ்லி. அண்ட் இந்த காம்போவே ரொம்ப வித்தியாசமா இருக்கு, நிறைய எதிர்பார்ப்போட இருக்கும் சார். Thank you. And now, yeah, anything else you would like to say something? No, அப்புறம் வந்து பேசுறேன். All right, okay, fine. So பொதுவா வந்து தமிழ் சினிமால வந்து நல்ல நடிகர் ஆகணும், ஒரு நல்ல இடத்துக்கு வரணும்னு கோடி பேர் வந்து முயற்சி செஞ்சுட்டே இருக்காங்க. அந்த கோடியில ஒருத்தர் தான் இன்னைக்கு வரைக்கும் அவர் முயற்சி செஞ்சு படிப்படியா இந்தியா முழுக்க ஒரு மிகப்பெரிய ஸ்டார் ஆயிட்டாரு. அண்ட் பாத்தீங்கன்னா எப்படி வந்து ஒரு கலைக்கு வந்து கலையை ரசிக்கணும்னா அது மொழி தேவையில்லைன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இவருடைய நடிப்பை ரசிக்கிறதுக்கு மொழி தெரிஞ்சுக்கணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு பிரில்லியண்டான பெர்ஃபார்மர். அண்ட் கோடம்பாக்கம்ல இருந்து அந்தேரி வரைக்கும், ஏன் அந்தேரிக்கும் தாண்டி நீங்க எங்க போனாலும் உங்களை வந்து அவ்வளவு பெரிய இடத்துல உங்களை வச்சிருக்காங்க சார். உங்களை மனசுல அந்த அளவுக்கு வச்சு ரசிச்சுட்டு இருக்காங்க மக்கள். எங்களுடைய மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்களே சொல்லுங்க ப்ளீஸ். அங்கிருந்து உட்காந்து சொல்லுவா அப்போ நிற்கணுமா உங்களுக்கு? ஓகே, எனக்குமே இது ஒரு முதல்ல எல்லாருக்கும் வணக்கம். எனக்குமே இப்போ ஆச்சரியமான விஷயம், அது எப்படி நடந்தது எனக்கும் தெரியல. சில சமயம் சில நல்ல விஷயம் வந்து நம்ம வாழ்க்கையில் சொல்லாமல் கொள்ளாமல் உள்ளே வந்து உட்காந்துக்கும் போல இருக்கு. அந்த மாதிரி உட்காந்த விஷயம் தான் நான் இவர் மேரி கிறிஸ்மஸ் அப்போ நான் மெல்போர்னில் அவரை பார்த்தது. வரும்போது அவர் 96 படம் பார்த்துட்டு அப்புறம் எனக்கு ஒரு நாள் வீடியோ மெசேஜ் அனுப்பியிருந்தாரு. விஜய் இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு கதையை பற்றி பேசலாம், ஃப்ரீயாக இருக்கப்போ ஃபோன் பண்ணுங்கள், வீடியோ காலில் பேசலாம்னு சொல்லிட்டு அப்போ ஒரு 1/2 மணி நேரம் பேசியிருக்கோம். எப்பயுமே அவர் வந்து ஒரு விஷயம் பேசினா ஒரு வீடியோ எடுத்து அனுப்புவார் எனக்கு. அது ரொம்ப க்யூட்டான விஷயம் அவர் பண்ணுறது. மற்றபடி எனக்கு இவர் சாரோட படம் வந்து முதல் படம் வந்து ஹசீனாத்தின்னு ஒரு படம் பண்ணியிருந்தார். அது 2005 சார், 2004 January 16 அவரோட ஃபர்ஸ்ட் படம் என் பர்த்டே தான் ரிலீஸ் ஆயிருக்கு. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் கொடுத்தான். அப்போ இந்த மாதிரி ஸ்ரீராம் ராவன் ஒரு பையன் வந்திருக்கான், ராம்போட அம்மாவோட அசிஸ்டன்ட், படம் பாரு அப்படின்னு சொல்லி கொடுத்தான் சார். சாரி சார். அப்போ நான் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த படம். அதுக்கப்புறம் நம்ம ஐநாக்ஸ்ல வந்து
பத்லாப்பூர்னு ஒரு படம் பார்த்தேன். எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. யாராவது தமிழில் அது பண்ணுவாங்க, எனக்கு அது பண்ணணும்னு ஆசை இருந்தது. அந்த ரீமேக் யாருமே பண்ணல. அந்த ஸ்டோரியோட போகிற விதமே ரொம்ப நல்லா இருந்தது. நவாசுதீனோட ரோல் பிரமாதமாக இருக்கும். ஸோ இதுதான் நான் அவரை பற்றி நான் மேனிஃபெஸ்ட் பண்ணதோ இல்லை இமேஜின் பண்ணதோ விட ஒரு நாள் இந்த மனுஷனோட வேலை செய்யணும் ஒரு ஆசை இருக்குது. அப்புறம் மேரி கிறிஸ்மஸ் இந்த கதையை சொல்லும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு செப்டம்பர் கிட்ட என்கிட்ட பேசினாரு, ஒரு தொடர்பும் இல்லை அதுக்கப்புறம். அப்புறம் ஒரு நாள் வந்து ஒரு நம்மளை கழட்டி விட்டாங்களா, வேற யாரும் பார்த்தாங்களான்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஃபோன் பண்ணேன். ஒரு நாள் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சார் ஜனவரி 16 எனக்கு பிறந்தநாள், அது சஞ்சய் ராவுத் அவர் தான் பிடிச்சாரு. ஃபோன் பண்ணேன், அக்ரிமெண்ட் போடுறான் தான் என் பிறந்த நாளைக்கு போடலாமா சார், ஒரு சென்டிமெண்ட்டாக நல்லாயிருக்கும் அப்படின்னு. எனக்கு அப்போ தெரியாது என் கசினாத்து ரிலீஸ் ஆனது ஜனவரி 16. ஸோ அதே சாக்கை வச்சு சொல்லிடலாம் சொல்லி சொன்னேன். ஓ அப்படியே போட்டுடலாமே அக்ரிமெண்ட் அப்படின்னாங்க. ஸோ அதுதான் எனக்கு ஒரு ஹோப்பாக இருந்தது, ஓகே நம்ம கன்ஃபார்மாக இருக்கணும். மற்றபடி எனக்கு அவரை மீட் பண்ணது, அவர் கதையை சொன்ன விதம், அப்புறம் ஆக்டர்கிட்ட ரொம்ப ஃப்ரீடம் கொடுக்குறது. ஒரு 30 நாள் சும்மா ஒன்றுமே இருக்காது, சும்மா மத்தியானம் லஞ்சுக்கு மேலே போய் மும்பையில் அவங்களோட ஆஃபீஸ் போய் உட்காந்து பிளாக் காஃபி குடிச்சிட்டு பேசிட்டு இருக்கிறது தான் வேறு. சும்மா தான் பேசுவோம். அதில் சினிமா பற்றி ஒரு 1/2 மணி நேரம் இருக்கும். அவர் சொல்லுவார் அப்படின்னா ரொம்ப மெனக்கடலாம் வேண்டாம், சும்மா ரிலாக்ஸாக இருக்கேன். நம்மக்கிட்ட இருந்து அவர் எப்படி வேலை வாங்குறாரு கூட தெரியாது. ஆனால் அவரோட ஸ்பெண்ட் பண்ணுற டைமில் வந்து அவரை பற்றினதும் அவரோட ஃபில்ம் மேக்கிங் பற்றினதும் அப்புறம் பூஜா மேடம் ரொம்ப ஸ்வீட். அவங்க நம்ம வந்து ரொம்ப ஸ்வீட். அவங்க வந்து சாரோட எடிட்டர், ஃபர்ஸ்ட் படத்தில் இருக்கிறாங்க, கோ ரைட்டர். ஸோ இவங்களோட சும்மா டைம் ஸ்பெண்ட்றதே வந்து இந்த படத்தை பற்றின புரிதலும் அந்த இண்டஸ்ட்ரி அங்கே இருக்கிற பழக்க வழக்கங்கள் எல்லாமே மெல்ல மெல்ல புரிய ஆரம்பிச்சது. அது எனக்கு செட்டுக்கு போகும்போது நான் புதுசாக போகிற ஒரு ஃபீல் எனக்கு க்ரியேட் பண்ணல. ஒருவேளை என்னை கமிட் பண்ணிவிட்டு நேரடியாக ஃபஸ்ட் டேவே என்னை ஷூட்டுக்கு கூப்பிட்டு போயிருந்தாங்கன்னா நான் இவ்வளோதான் கம்ஃபர்டபுளாக இருந்துருப்பேனா கூட எனக்கு தெரியாது. ஏன்னா அந்த இடம் அந்த எனர்ஜி எல்லாமே புரிஞ்சு அதுக்கப்புறம் அவங்க போய் நடிக்கிறதுக்கு பெரிய கஷ்டமாக இருந்திருக்கும். ஸோ ஒரு ஆக்டர் எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிற வரைக்கும் அது. அப்புறம் ரொம்ப அழகான ஆச்சரியம், ஒரு நாள் கட்டின கைஃப் நான் நேரில் பார்த்தது. இது ஒன்றா வந்தாங்க. ஒரு நம்மளோட சீனியர் ஆக்டர் ஒரு 2 டிக்கெட் இருந்திருக்காங்க இண்டஸ்ட்ரியில். அவங்க எப்படிப்பட்ட பர்சனாலிட்டியாக இருப்பாங்கன்னு ஒரு பயம் இருந்தது. பட் வந்ததுலேருந்து அவங்களுக்கு அந்த சீனு, கதை, டிஸ்கஷனு, நான் என்ன பண்ண போகிறேன், இவர் தான் குவாக்னா, அவர் என்ன புரிஞ்சிருக்காரு அப்படின்னு மொத்தமாக அது இந்த ஃபில்மை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது தான் அவங்களோட மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ், அதோட பார்ட்டிசிபேஷன் அது பண்ணிடுவாங்க. ஸோ எனக்கு அது இன்னொரு ஆக்டர்கிட்ட இருந்து எஸ்பெஷலி லீட் ரோல் பண்ணுற இன்னொரு கோ ஆக்டர் இருந்து வரும்போது அது இட் மேக்ஸ் மோர் கம்ஃபர்டபுள். தட் இப்போமே ஒரு வேலை செய்யும்போது ஒரு மைண்டோட இன்ட்ராக்ட் பண்ணி பண்ணும்போது அது ரொம்ப நல்லாயிருக்கும். அது பெரிய கம்ஃபர்டபுளாக இருந்தது கேட்டரிங்கோட ஒர்க் பண்ணும்போது. அப்புறம் கவின் பாபு வந்து பாபு வந்து நான் கூத்துப்பட்டு 2004 வேலைக்கு போகும்போது என்னை உள்ளே போனவுடனே ஒரு பீமை என்னை பயமுறுத்தினா அதுதான் பாபு. அது ஏன்னா அப்போ வந்து மீனாட்சின்னு ஒரு மேடம் வந்து தியேட்டர் டைரக்டர் வந்து பாஞ்சாலி சபதத்தை வந்து ரிஹர்சல் பார்க்குறாங்க. ஒரு உடான்ஸ் அடித்து நான் தான் பீமன் அப்படின்னு சொன்னாப்புல. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு நான் பாபோட ஒர்க் பண்ண ரொம்ப பெரிய சந்தோஷம். இந்த படம் ஜனவரி 12 வருது. பட் நாங்களும் எங்கள் சுற்றத்தார் அனைவரும் படத்தை பார்க்குறோம். எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம், ரொம்ப நல்லா வந்திருக்கு. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கணும். அந்த எல்லாருக்கும் பண்ணிட்டு சூப்பர் சார், கண்டிப்பா எல்லாருக்கும் பிடிக்கும். எப்படி இவ்வளவு அசால்ட்டா ஹிந்தி பேச ஆரம்பிச்சிட்டீங்க? நாங்க கேள்விப்பட்டோம் இது எல்லாமே லைவ் ரெக்கார்டிங் தான் அப்படின்னு. ஆமா, சிங் சவுண்ட் தான். எப்படி சார்? ஐயோ அப்படிதான், இதே மாதிரி எனக்கு சீரியஸா சார் கேட்கவே பயமா இருக்கு. எப்படி பண்ணீங்க? நான் ஃபர்ஸ்ட் சார் எனக்கு செப்டம்பர்ல கதை சொல்லும்போது எனக்கு நான் துபாயில் ஒரு 3 வருஷம் வேலை பார்த்ததுனால எனக்கு ரொம்ப டச் விட்டு போச்சு. அங்க ஹிந்தி பேசுவாங்க. ஸோ என் பாஸ் வந்து முதல்ல சொன்ன வார்த்தை ஹாத்ல கிட்னா பைசா கிந்தி கரும் அப்படின்னாப்ல. கையில் எவ்வளோ பணம் இருக்கு என்ன அப்படின்னாப்ல என் பாஸ் ஃபர்ஸ்ட் சொன்ன ஹிந்தி. ஸோ அங்கே இருந்தது. பட் ஒரு ரொம்ப ஃபோன் சவுண்ட் நல்லா இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் ஆச்சு, 17 வருஷம் ஆயிடுச்சு நான் ஹிந்தி பேசி. நான் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ளோ வந்துருச்சு. இன்னுமே ஹிந்தி வந்து இவங்களாம் தெரியும், ஹிந்தி வந்து கொஞ்சம் டடக்கு படக்கு தான். அதான் அழகா இருக்கு சார். நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆடியன்ஸ் வந்து என்ன அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு நான் நிஜமா எதிர்பார்க்கவே இல்லை. தி லவ் மீ, ஒரு பெரிய விஷயம். பட் இங்க பண்ணும்போது மோஸ்ட்லி அதை ஒரு பல முறை படிச்சு பார்த்து பூஜா இது அதை பேச அப்புறம் சில இடத்துல அங்கங்க டப்பிங் பண்ணியிருக்கோம். என்னோட ஹிந்தி சரியில்லாமல் பண்ணியிருக்கோம்.
மற்றபடி ஒரு அது அந்த துபாயில் வேலை பார்த்து தான் ஒரு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. சூப்பர் சார். நீங்க ஆல்மோஸ்ட் ஆல் லாங்குவேஜஸ் நடிச்சிருக்கீங்க. இப்போ ஹிந்தி அண்ட் தமிழ் பொறுத்தவரை இப்போ இந்த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஹவ் யூ அப்ரோச் த இண்டஸ்ட்ரி, வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் நீங்க பாக்குறீங்க? சரி, நானும் ஒரு ஆசை கேள்விக்கிறேன் நான், ப்ளீஸ் அண்ணா. சார் என்ன சார் கவலைப்படாதீங்க, நம்ம நானும் கேட்டுக்கிறேன், நீங்களும் கேளுங்க. ஓகே ஓகே கிக்கி, நம்ம இதோட கிக்கி நம்ம இதோட முடிச்சுப்போம். ஓகே ஓகே, டைம் இருக்குல்ல சார்? உங்களுக்கு ஒரு டைம் கொடுப்போம். சரிண்ணா. ஓகே, யூ ரிலாக்ஸ். வேலை செய்யற இடத்துல எந்த வித்தியாசமும் இல்லை, வெறும் அந்த மொழியை பேசுறதுல மட்டும்தான். ஒரு மொழி ஒரு இடத்துல ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். அந்த சவுண்டை கண்டுபிடிச்சி பேசுறது மட்டும்தான் பழக்க வழக்கம்தான் கஷ்டமா இருந்தது. மற்றபடி எல்லா இடத்துலையும் கதை தான் சொல்றோம். அது ஸ்மூத்தாக தான் போச்சு, ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் எல்லாமே டிபெண்ட் அந்த டைரக்டர் தான் இருக்குது. ஓகே, கண்டிப்பா சூப்பர். ஆல்ரைட், இப்போ அடுத்தபடியா தி போல்ட் தி பியூட்டிஃபுல் கேட்ரினா கேஃப் அவர்கள் ஹிந்தி சினிமால இவங்க பண்ணாத ரோல்ஸே இல்ல. லெட் இட் பி வந்து ஒரு பியூட்டிஃபுல் ஹார்ட் டச்சிங் லவ் ஸ்டோரிஸா இருக்கட்டும், இல்ல ஹை ஆக்டேன் ஆக்ஷன் டிராமாஸா இருக்கட்டும், எதா இருந்தாலும் ஷீ லைக் இன்ஃபினிட் ரோல்ஸ் யூ பிளேட் வித் so much ease, and being the beauty of Bollywood, you've come to steal the hearts of Bollywood. Welcome to Tamil cinema. So happy to have you here, and few words from you. Thank you everyone, and good afternoon. Very happy to be here in Chennai. Chennai is almost like a second home in some way to me. My mother, she lived in Chennai, near to Chennai, for almost close to 8 to 9 years, running a charitable organization, school. And now she lives in Madurai, so still it's not too far from here. And very excited to have done, I think, what I can call my first Tamil film with Merry Christmas, with Vijay Sethupathi and Sriram sir. And I have done actually quite some time back before, but I had done a film in Malayalam and in Telugu as well, quite some years back. But this is my first film in the Tamil language, so very excited to hopefully get a chance for everyone here to see the film, and I hope that the audience likes the film a lot. Lovely. We are eagerly waiting to watch it. And what is the biggest learning as an actor under direction of Sriram sir? I think it's a lot about exploring yourself and your character, and not relying on any perhaps certain routines that you have used in the past, but really exploring this entire film in a completely new way. We had done quite a lot of workshops and rehearsals together, both Vijay sir and myself, and that gave us a chance to explore our characters, find out exactly how we kind of saw ourselves in this film, and give it a lot of realism. Lovely. And by any chance, did you learn any Tamil words from Vijay sir? I mean, I've learned Tamil words all throughout the shooting of the film. Okay. I don't know if I have this right, but if I can describe learning the experience of learning the Tamil lines, then please excuse the phrase, but I would say then ரொம்ப கஷ்டமா இருந்தது. ரொம்ப கஷ்டமா இருந்தது, அதுவே ரொம்ப கேட்க ரொம்ப அழகா இருக்கு. Thank you so much. But sorry, just on one note, it obviously Tamil for me is a new language, and definitely with the help of Deepa, who is here with us on stage, she really held my hand literally throughout the whole process and was with me every day. I don't think she left me for one moment also, and I think that really made it possible for me to perform the scenes with the ease which we did. Lovely, super. Thank you. And Nariya, they're going to be asking a lot more questions. I'm not going to ask anything. Yes, I got that. So, இப்போ வந்து சண்முகராஜா அவர்கள் கிட்ட நான் பேசணும். சார் சொல்லுங்க சார், நீங்க ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு ப்ராமிசிங்கான ரோல் ஒன்று பண்ணிருக்கீங்க கேள்விப்பட்டேன். So few words from you. அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் முதல்ல வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு ஒரு படம் பண்றப்ப வந்து
எப்படி ஆர்டிஸ்டோட நெருக்கமாகிறது அப்புறம் யூனிட்டோட எப்படி நெருக்கமாகிறதுன்றதான் ஒரு முதல் இதாக இருக்கும். அந்த அடிப்படையில் வந்து தியாகராஜா குமாரராஜா சார் அவருக்கு நன்றி சொல்லணும். அவர் தான் என்னை சார்ட்ட வந்து அறிமுகப்படுத்தியிருக்காரு. அப்புறம் சார் வந்து ஒரு சார்ட்டில் வந்து பேசிட்டு அப்புறம் எனக்கு என்ன ஒரு ஆறுதலாக இருந்தது, அவர் தமிழ் சார் வந்து தமிழ் அங்கே வந்து ஒரு வெற்றி படங்கள் கொடுத்துருக்காரு, அதனால ஒரு நம்பிக்கையாக இருந்தது. அப்புறம் நடிகர்களை பொறுத்தளவில் வந்து பார்த்தீங்கன்னா தோழர் விஜய் சேதுபதியாக இருக்கட்டும், கவினா இருக்கட்டும், ராதிகா மேடம், இவங்க எல்லாருமே வந்து எனக்கு இவங்கெல்லாம் பூத்துப்பட்டறை மூலமாக ஒரு நெருக்கமான ஒரு உணர்வை ஏற்படுத்துவாங்க. ராதிகா மேடத்தோட நான் ஏற்கனவே ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன். இவங்க மேடத்தோட எப்படி நான் இன்டராக்ட் பண்ணுறது அப்படின்ற இருக்கு ஒரு யோசனையோட போய் இவங்களோட கூட நடிக்கிறப்ப இவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் மதுரைன்னு கேள்விப்பட்டோன்னா எங்கள் அம்மா வந்து உசிலம்பட்டி ஒரு ஸ்கூலில் தான் வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சித்திர திருவிழா ஃபோட்டோலாம் காமிக்க ஆரம்பிச்சாங்க. ஐயா ரொம்ப இவங்க ரொம்ப நெருக்கமாக இருக்காங்களே, நம்ம ஏரியாவாக இருக்காங்களே அப்படின்ட்டு இவங்களோட எல்லாரோடையும் சேர்ந்து வேலை செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. இதில் எனக்கு ரொம்ப என்னன்னா, இவங்க எல்லாம் பூத்துப்பற்ற இப்போ சாரு பூஜா மேடத்தோட எல்லாம் ஒர்க் பண்ணுறப்ப எனக்கு நேஷனல் ஸ்கூல் ஆஃப் ட்ராமாவில் நான் படித்தப்ப எங்கள் ஃபேக்கல்ட்டியோட எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுவோம், அங்கே இருக்கிற ஹிந்தி டீச்சர்ஸ் ப்ரொஃபஸர்ஸ் அவங்களோட வேலை செய்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை அருமையாக இருந்தது. சாரோட பகல் போர் அந்தாதும் இந்த படங்கள்லாம் வந்து ரொம்ப முக்கியமான படங்கள் இந்திய சினிமாவில். அந்த அடிப்படையில் அவர் என்ன பண்ணுவாருன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட், அதுக்கப்புறம் ஸ்பேஸை வந்து ரொம்ப பக்காவாக வந்து கிரியேட் பண்ணி வச்சிருவாரு. நீங்கள் அந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவரோட அலைகள் உணர்வு எப்படி இருக்குன்றது தெரியும். அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் என்னன்னா, அவர் தோழர் பத்தி சொல்ல வேண்டியதில்லை, அவர் கிளாரிட்டி ஒரு மெச்சூரிட்டியோட எல்லாத்தையுமே டீல் பண்ணுவாரு. அவருக்கு ஒரு அனலிஸ்ட் மேன், அவங்க ஒரு டீம் ஒரு 10 பேர் இருப்பாங்க, அவங்க எல்லாம் சேர்ந்து ஃப்ரேம் முதற்கொண்டு எல்லாமே அவர் நடிக்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பாங்க. அதை அவரு நிறைய கேள்விகளோட விளக்கங்களோட வருவாரு. மேடம் வந்து நிறைய கொஸ்டின் கேட்பாங்க, ஒவ்வொரு மொமெண்ட்லயும் வந்து நிறுத்தி கேள்வி கேட்டு இவங்க ரெண்டு பேரும் கேட்கிற கேள்விகள் எங்களுக்கு ரொம்ப உதவியா இருந்தது. இது இல்லாமல் வந்து சார் வந்து ஒவ்வொரு ஷாட்டும் ஓகே பண்றதுக்கு முன்னாடி பூஜா மேடத்தை கேட்பாரு, மது சார் கேமராமேன்ட்ட கேட்பாரு, சவுண்ட் இருக்கக்கூடிய அவரும் புனே ஃபிலிம் இன்ஸ்டியூட், அவங்க எல்லாமே புனே ஃபிலிம் இன்ஸ்டியூட், அவங்க எல்லாத்தையுமே கேட்டுட்டு எல்லாருக்கும் ஓகேன்றப்ப தான் அவர் ஓகே பண்ணுவாரு. ரொம்ப அதாவது எங்களுக்கு என்னன்னா, இது வந்து ஒரு இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஒர்க் பண்ண மாதிரி எனக்கு இருந்தது. ஏன்னா மேடமோட ஆக்சென்ட் எல்லாமே வந்து ஒரு யூகே தான் இருக்கும், எல்லாமே ஒரு இன்டர்நேஷனல் சர்வதேச ஒரு படம் மாதிரி இருக்கும். அப்புறம் சாரோட டைரக்டர் சாரோட ஒரு ஒரு அவர் வந்து எதையுமே ரொம்ப ரொம்ப சீரியஸா ரொம்ப தலையில தூக்கி வச்சுட்டு ரொம்ப பதட்டத்தோட அப்படிலாம் இருக்க மாட்டாரு, ரொம்ப கூலா இருப்பாரு. அது வந்து எனக்கு என்னன்னா எங்களுக்கு ஒரு பெரிய ஃப்ரீடத்தை கொடுத்தது, ஒரு பெரிய சுதந்திரம். அதனால எப்படா கூப்பிடுவாங்க பாம்பேல இருந்து, எப்படா போன் வரும், எப்படா அடுத்த ஷூட்டிங் இருக்கும் அப்படின்னு நாங்க ஓயாம தொந்தரவு பண்றது. எங்களுக்கு வந்து ஒண்ணு தீபா சப்போர்ட், இன்னொன்னு சரண் அங்க இருக்காரு, அவர் வந்து அசோசியேட் டைரக்டர் நம்ம தமிழ், அவர் இங்க இருந்து போயிருக்காரு சாருக்கு ஹெல்ப் பண்ண. சரண் தான் எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணுவார். எங்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு படப்பிடிப்பு தளமா இருந்தது உண்மையிலே படம். அதனால எனக்கு என்னன்னா, அந்த சுதந்திரம் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப மிகப்பெரிய விஷயத்த நடிகனுக்கு பங்களிப்பு செய்யும். அது வந்து எங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்தது எல்லா விதத்திலையுமே, செட்டுக்கு வெளியிலையும் சரி உள்ளேயும் சரி, ரொம்ப அருமையான ஒரு இதுல வந்து வேலை செஞ்சோம். அப்புறம் இந்த படம் சம்பந்தமா, அந்த ஸ்கிரிப்ட் சம்பந்தமா நீங்க பாத்தீங்கன்னா, சாருக்கு என்ன ஒரு அப்ரோச் இருக்குன்னா, ஒரு கண்டென்ட் எடுத்துக்கிட்டு, ஒரு கருவை எடுத்துக்கிட்டு, அதுக்குள்ள ஒரு ஏஸ்தட்டிக்கலா ஒரு ஜேர்னி வச்சிருக்காரு அவரு. அதுல நிறைய திருப்பங்களோட அருமையான ஸ்கிரீன் பிளேயோட ஒரு டிராவல் பண்ணுவாரு. அதுக்குள்ள பாத்திரங்கள்லாம் வந்துட்டு போகும். அந்த மாதிரி இந்த கதைக்கு வந்து ரொம்ப பிரமாதமான ஒரு விஷயத்த ஸ்கிரிப்ட்ல பண்ணியிருக்காரு. அது நீங்க வந்து பொறுத்திருந்து பாக்குறப்ப ரொம்ப நல்லாவே இருக்கும். எனக்கு என்ன மகிழ்ச்சினா, இப்ப தோழர் இவங்க மேடம் காம்பினேஷன்ல தமிழ்ல ஒரு படம் வருது. அப்புறம் ஸ்ரீராம் சார் வந்து தமிழ்ல படம் பண்றாரு, ஃபர்ஸ்ட் படமா வந்து தமிழுக்கு டைரக்டா வருது. இது வந்து மிகப்பெரிய ஒரு இது உண்மையிலேயே வந்து பேன் இந்தியா நம்ம நிறைய பேசுறோம், நிறைய ஹீரோஸ் வந்து சேர்ந்து பண்றப்ப பேன் இந்தியா அப்படின்னு ஒரு மார்க்கெட்டை நோக்கி, ஒரு சந்தை பொருளாதாரத்தை நோக்கி போகுது, அந்த ஒரு பாணி உருவாயிருக்கு. ஆனா இது உண்மையிலேயே வந்து நான் வந்து ஒரு இந்திய அளவுல ஒரு பேன் இந்தியா ஒரு படமா வந்து நான் இதை வந்து பாக்குறேன். ரெண்டாவது இதுல வந்து என்னன்னா, அந்த சாரோட அப்ரோச், அந்த டீம் மேடம் பூஜா மேடம், மது சார் இவங்களோட இது எப்படின்னா, ஒரு இன்டலெக்சுவல் இது இருக்கும் எல்லாத்துலயுமே. வந்து மக்களுக்கு போறது எளிமையா போய் சேரும். ஆனா பின்புலத்துல வந்து ஒரு இன்டலெக்சுவல் அப்ரோச் வந்து ரொம்ப கனமா இருக்கும். அது இவங்க ரெண்டு பேரும் அழகா கேரி பண்ணிட்டு போனாங்க.
இப்போ வேற ஹீரோ ஹீரோயின் பண்றப்ப எப்படி அது இதாகும்னு எனக்கு தெரியல. இந்த டீம் வந்து ஒரு ஒரு அருமையான ஒரு பின்புலத்தை, ஒரு இன்டெலெக்சுவல் பின்புலத்தை எக்ஸிக்யூட் பண்றப்ப வந்து ரொம்ப எளிமையா ஈஸியா அருமையா வந்து அது வந்து போயிருந்துச்சு. ராதிகா மேடத்தை இந்த இடத்துல நினைச்சுக்கிறேன், அவங்களும் ரொம்ப பிரமாதமா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதனால நம்ம சஞ்சய் ராவுத்தர் சார், அவங்க டிப்ஸ் பிலிம்ஸா இருக்கட்டும், மேட்ச் பாக்ஸ், அவங்க 2 பேரும் சேர்ந்து ரொம்ப ஒரு அருமையான ஒரு படத்தை வந்து உருவாயிருக்கு. எல்லாரும் சார்பாகவும் நான் வந்து தமிழ் இதுக்கு வந்து ஸ்ரீராம் சார் வர்றதை நான் வந்து வெல்கம் பண்றேன். எல்லாருக்குமே கேத்ரினா மேடம் எல்லாருக்குமே நான் வந்து அவங்களை எல்லாத்தையும் வரவேற்று எல்லாருக்கும் நன்றி சொல்லி, எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி சொல்லி, ஊடக நண்பர்களுக்கு இது ஒரு உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு பொங்கல் விருந்தா வந்து இருக்கும். சிறப்பா நீங்க ஒத்துழைப்பு கொடுத்து எங்களை நல்லபடியா வந்து ஆசீர்வதிச்சு இது பண்ணணும்னு கேட்டுக்கிட்டு விடைபெறேன். நன்றி, வணக்கம். சூப்பர் சார், சூப்பர், ரொம்ப அழகா பேசியிருக்கீங்க. ஸோ ஒரு ஆக்டிங் இன்ஸ்டிடியூட் போயிட்டு வந்த ஃபீல் இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ ஆக்டிங் இன்ஸ்டிடியூட்ல இருந்தே வந்தவர் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். கவின் பாபு சார் சொல்லுங்க. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். எனக்கு ஆக்சுவலாக இவ்வளோ சண்முகராஜாலாம் சொல்லிட்டப்ப என்ன சொல்றதுன்னு தெரியல. எனக்கு கொஞ்சம் கை காலெல்லாம் உதறது, எனக்கு கொஞ்சம் விட்டு வச்சிருக்கேன், பார்த்துக்கிறேன். ஏற்கனவே ஸ்ரீராம் சார் சொன்ன மாதிரியும், விஜய் சொன்ன மாதிரியும், அப்புறம் சண்முகராஜா சார் சொன்ன மாதிரியும், எங்க எல்லாருக்கும் அட்லீஸ்ட் நான் இங்க வந்திருக்கிறதுக்கு டெஃபினட் ரீசன் வந்து குமார் ராஜா தான். குமார் ராஜா வந்து எனக்கு கூத்துப்பட்ட நாட்கள்ல இருந்து தெரியும். அவர் ஸ்ரீராம் சார் கிட்ட சொல்லிட்டு தான் வந்து ஸ்ரீராம் சார் வந்து தேங்க்யூ சார் ஃபார் டேக்கிங் அ சான்ஸ் ஆன் மீ. என்னோட ஒர்க் எதுவுமே பார்க்கல ஸ்ரீராம் சார். குமார் ராஜா சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக அவர் வந்து இந்த படத்துல என்ன காஸ்ட் பண்ணாரு. எனக்கு இவங்களோ சண்முகராஜாவெல்லாம் எனக்கு ரொம்ப ஈஸியா இருக்கல. நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். நான் நாடகத்துல இருந்து வர்றதுனால எனக்கு சினிமாவை டிரான்ஸ்ஃபர் மாறுறதுக்கு நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். ஆனா விஜய் இருக்கிறதுனால எனக்கு வந்து அது வந்து ஏதோ குடும்பத்துல ஒருத்தர் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்தது. தேங்க்யூ விஜய், அண்ட் ஆல்வேஸ் ப்ரௌட் ஆஃப் யூ அண்ட் இன்ஸ்பயர்ட் பை யூ. And I want to say something for Katrina. She could sense that I was a little bit nervous. So she did things in a very quiet way to protect me and also to assure me. Thank you for that, Katrina. So that helped me. Of course சண்முகராஜா வந்து எனக்கு ரொம்ப வருஷமா தெரியும். இந்த மாதிரி கூத்துப்பட்டதுல இருந்து நாங்க வந்து மதுரையில போயிட்டு நாடகம்லாம் பண்ணியிருக்கோம் அமெரிக்கன் காலேஜில். அதனால எனக்கு இவங்க கூட எல்லாம் நடிச்சது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பி. அண்ட் ஸ்ரீராம் சாரோட ஃபேன் நான் இல்லை, இங்க எல்லாருமே சொன்ன மாதிரி தான். பத்லாப்பூர் எல்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரி படத்துல நம்ம நடிக்கணும் நாட்டமான்ற ஏக்கம்லாம் எனக்கு இருந்திருக்கு. அதனால இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ சார். அண்ட் அடுத்தபடியா ஒரு அருமையான லிரிசிஸ்ட் எல்லாருக்குமே தெரியும், யுகபாரதி சார். இந்த படத்துல உங்களுக்கு ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி ஷேர் பண்ணுங்க சார். அனைவருக்கும் வணக்கம். இது வந்து ஒரு படத்தை பத்தி சொல்லணும்னா நன்றி தான் சொல்லணும், வேற எதுவும் சொல்றதுக்கு இல்லைன்ட்டு. சென்னை மாடல் லவ் பாடல்கள் வந்து ஒரு 12 பாட்டு இளையராஜா அவர்களோடு இணைந்து பணியாற்றும் போது குமார் ராஜா தான் அதை இயக்குனாரு. அப்போ பேசிட்டே இருக்கும்போது நிறைய அந்த ஒரு 12 பாட்டு ராஜா சாரோட எழுதிட்டு இருக்கும்போது டெய்லி தினசரி ஒரு வாரம் சந்திச்சு பேசிட்டே இருந்தோம். நானும் 2000 பாட்டு சினிமாவுக்கு எழுதியிருந்தா கூட குமார் ராஜாவுக்கு எழுதுகிற போது வேற ஒரு அனுபவமாக அது இருந்தது. அது என்ன, அவர் எப்படி அதை வாங்கிக்கிறாரு அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமாச்சு. அவர் பேசிட்டே இருக்கும்பொழுது ஒரு ஹிந்தி படம் இருக்கு, அதில் நீங்க ஒர்க் பண்றீங்களான்னு கேட்டாரு. எனக்கு ஹிந்தி தெரியாது அப்படின்னு சொன்னேன். இல்லை தமிழ் படம் தான், தமிழ்லையும் வருது, மெரி கிறிஸ்மஸ் சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இயக்குனர் பேர் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. நானும் வந்து பத்லப்பூருக்கும் அந்த ஒன்றுக்கும் வந்து மிகப்பெரிய ரசிகன். அது வந்து நான் எத்தனை தடவை பார்த்துருப்பேன்னு சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். அவரோட பணியாற்றணும் அப்படின்னாரு. அவருக்கு தமிழ் தெரியுமா அப்படின்னா, அவர் தமிழ் நல்லா பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் அறிமுகப்படுத்தி வைத்தார். எல்லோரும் போலவே அவர் தான் எனக்கும் அறிமுகப்படுத்தினாரு. ஆனா வழக்கமாக எழுதக்கூடிய ஒரு பாடல் முயற்சி இல்லை பாடல் பணி மாதிரி இந்த படத்துல இருக்கல. அது என்னன்னா, நீங்க சொன்ன மாதிரி சண்முகராஜா அவர்கள் சொன்னது மாதிரிதான் மனநிலையா வந்து இந்த படத்துக்கு தயார்படுத்துறது இருக்கு இல்லையா, அது வந்து ஸ்ரீராம் சார் வந்து ரொம்ப சரியா முதல்ல ஒரு முறை கூப்பிட்டு ஒரு 3 நாள் இந்த படத்தை மொத்தமா எடுத்ததுக்கு பிறகுதான் இந்த பாடல்கள் எழுதணும். இது மொத்தமும் காட்டிட்டு இந்தந்த இடத்துல பாடல் வரலாம்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல வரக்கூடிய இந்த பாடல் தமிழ்ல இதுக்கு முன்னாடி வேற என்னென்ன சொல்லலாம் வந்துருக்குன்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. தமிழ்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான வெற்றி பெற்ற பாடல்கள், சிறந்த பாடல்கள் அத்தனையும் அவர் யூடியூப்ல சேவ் பண்ணி வச்சு அதெல்லாம் போட்டு காமிச்சு இப்படி இருக்கலாமா இப்படி இருக்கலாமான்னு காமிச்சார். அது வரைக்கும் டியூன் தெரியாது எனக்கு. அந்த டியூனை திருப்பி போட்டுட்டு இந்த பாட்டோடைய மாதிரி இந்த பாட்டை நாங்கள் வாங்கியிருக்கோம், இதுக்கு என்ன கருத்து சொல்லலாம், இந்த பாட்டுக்குள்ள என்ன அர்த்தத்தை சொல்லலாம், நீங்க யோசிச்சுட்டு நம்ம எழுதிக்கலாம் அப்படின்ட்டாரு. எனக்கு இது வந்து ரொம்ப புதுசா இருந்தது, ரொம்ப ஸ்பேஸ் இருந்தது, நிறைய நேரம் இருந்தது.
ஒரு பாட்டுக்குள்ள வந்து ஒரு ஆய்வுபூர்வமா எழுதுறமா அப்படிங்கறதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி வித்தியாசமா இருந்தது. ஏன்னா உடனே ஒரு டியூன் கொடுப்பாங்க, அந்த சுச்சுவேஷன் சொல்லுவாங்க, அதை எழுதி வாங்கிக்குவாங்க. அப்படிலாம் இல்லை அவர். நீங்க சொன்ன மாதிரி நமக்குள்ள வந்து அந்த கதையையும் சூழலையும் கடத்திட்டு நீங்க எழுதுங்கன்னு சொல்லிட்டாரு. அப்படி ஒவ்வொரு பாடலும் எழுதி இருக்கும்போது சொல்ற மாதிரி சரண் தான் மிகப்பெரிய உதவி புரிஞ்சார். ஏன்னா இந்த வரிகளை வந்து அவருக்கு தான் முதல்ல நான் அனுப்புவேன். அதை படிச்சுட்டு அவர் ரொம்ப அற்புதமா விளக்கி ஸ்ரீராம் சார் சொல்லுவாரு. அதுக்கு பிறகு அதை இங்கிலீஷ்ல வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து சில சந்தேகங்கள் கேட்பாங்க. சந்தேகம் கேட்கும் போது தான் தெரியும், ஓ இது எளிதா போய் சேராதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்து திருப்பி மாத்தணும். அது மாதிரி மெட்டுக்கள் முழுக்க இந்தியில தான் இருந்தது. ஆனா எந்த பாட்டும் இந்தி மெட்டுக்கு ஏற்ப எழுதப்படாமல் தமிழில் எழுதியே இசையமைத்தது மாதிரியான ஒரு சூழல் வந்து உருவாக்குன விதம் வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சிட்டு சரி பாட்டெல்லாம் முடிச்சாச்சு நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்னு நினைச்சு 4 பாட்டு எழுதி முடிச்சுட்டு இருந்தேன். இல்ல இனிமேதான் ரெக்கார்ட் பண்ண போறோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த உச்சரிப்பு உட்பட ரொம்ப கவனமாக பார்த்து ஒரு தமிழ் படத்திற்கு ஒரு தமிழ் படத்தை எப்படி கவனத்தோடு செய்வோமோ அது மாதிரி ஒரு சின்ன வார்த்தை கூட எப்படி மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி சொல்லுகிற பொழுது இந்தி அவர் பேசுறதுக்கு எவ்வளவு சிரமப்பட்டு கத்து ஒவ்வொன்றா பேசினார் சொன்னார்ல, அது மாதிரி அந்த பாட்டுக்கு அந்த பாட வருகிற எல்லாருமே வந்து வேற மொழிக்காரர்களாக இருந்தாலும் தமிழை ரொம்ப அச்சர சுத்தமாக பாட வைக்க வேண்டும் ரொம்ப விரும்பினாரு. அதுல ரொம்ப ஸ்ரீராம் சார் வந்து எடுத்துக்கிட்ட கவனம் வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இசையமைப்பாளர் பிரீத்தமுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லணும். அங்க பாடல் பதிவின் போது சில இந்திக்காக அமைக்கப்பட்டதுல வந்து சில இடங்கள்ல வந்து தமிழுக்கு மாற்று வரக்கூடிய சம்பந்தமாக சிலது இருந்தது. அப்போ உடனே எழுதி கொடுத்து அது மாதிரி பண்ணா ரொம்ப ஆச்சரியகரமான அனுபவமாக வந்து எல்லாவற்றுக்கும் சேர்த்து வந்து நன்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்க குமார் ராஜாவுக்கு தான் சொல்லணும். அடுத்தபடியாக ஸ்ரீராம் சாருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு சந்திப்பு இருந்தது. அதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 முறை மும்பைக்கு போயிட்டு வந்தேன் நான். உண்மையிலேயே வந்து விஜய் சேதுபதிக்கு மக்கள் செல்வன் பட்டம் கொடுத்தவருக்கு நான் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு முறையும் வந்து அறையில இருந்து ஒளிப்பதிவு கூடத்திற்கு அழைச்சிட்டு போகும்போதெல்லாம் ஒரு டிரைவர் வருவாங்க. இந்த வர டிரைவர் எல்லாமே வந்து யாரை பத்தி கேட்பாங்கன்னா, சார் மெட்ராஸ் சார், விஜய் சேதுபதி சார், ஹவு சார், நைஸ் சார் அப்படின்னு கேட்பாங்க. எங்களுக்கு இது புரியவே இல்லை. நான் அப்புறம் சரண் கேட்டேன், என்ன சரண் எல்லா டிரைவரும் வந்து விஜய் சேதுபதி பத்தி என்கிட்ட கேட்கறாங்க, நான் அவரை சந்திக்கவே இல்லை, அவர் எங்க இருக்காரு? இல்லை சார் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னாரு. உண்மையிலேயே மக்கள் செல்வனா தான் இருந்தாரு. போற இடத்துல எல்லாம் ஓரளவு தமிழ் தெரிஞ்ச உடனே விஜய் சேதுபதி பத்தி கேட்டாங்க. அப்புறம் தான் கேட்டேன் என்னப்பா விஷயம் அப்படின்னா, இல்லை சார் ஒவ்வொரு நாள் ஷூட்டிங் வரும்பொழுதும் காலையிலையும் சாயங்காலமும் அவங்களுக்கு 500 கொடுத்துருவாரு. அதனால உண்மையான மக்கள் செல்வர் மக்கள் தலைவர் மாதிரி அங்க இந்தியில போய் வாழ்ந்து சொல்றாருங்கிற செய்தி வந்து தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் ஏர்போர்ட்ல வந்து அந்த டிரைவரை அனுப்பும் பொழுது என்கிட்ட காலில் பணமே இல்லைனாலும் போய் ஒரு ஏடிஎம்ல எடுத்து போய் அந்த டிரைவருக்கு நான் ஒரு 500 கொடுத்துட்டு வர வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது என்பது வந்து விஜய் சேதுபதிக்கு நன்றி சொல்லுவேன். போகிற இடத்தில் நல்ல பேரை வாங்க வேண்டும் என்கிற எண்ணத்தை தாண்டி உள்ளன்போடு அவருக்கு இருக்கக்கூடிய அந்த கருணையும் அன்பையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த படம் அமைந்தது. எல்லாருக்கும் நன்றி. நன்றி சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இப்போ கடைசியா ஒரு ட்ரூலி டேலண்டட் ஒரு அழகான குரல், இப்ப இருக்கிற எல்லா படங்கள்லயும் இவங்க குரல் கேட்காம இருக்கவே முடியாது. சச் அ ப்ரோ தீபா வெங்கட் அவர்கள் few words. அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலி இந்த ப்ரெஸ் மீட்ல பேசுவோம் அப்படின்ட்டு நான் நினைக்கவே இல்லை. நம்ம வேலை வந்து ஸ்டுடியோவில் ஆரம்பிச்சு ஸ்டுடியோலேயே யூஸ்வலாக முடிஞ்சிடும். பட் இந்த மாதிரி ஒரு மேடையில் இவ்வளோ நட்சத்திரங்களோடு உட்காந்து பேசுறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கிறதுக்கு நான் ரொம்ப ஐம் ஃபீலிங் வெரி கிரேட்ஃபுல். இங்கே நம்ம எல்லாருமே ஒருத்தரை பற்றி பேசுகிறோம், ஆனால் அவர் இங்கே இல்லை. குமார் ராஜா சார், இந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணுறதுக்கான காரணம் வந்து அவர் தான். அட்லீஸ்ட் சண்முகராஜா சார் இவங்கெல்லாம் வந்து விஜய் சார்லாம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, நான் அவரோட ஒர்க் பண்ணது கிடையாது. பட் இந்த படத்தில் வந்து கட்ரினா மேம்க்கு வந்து வாய்ஸ் கொடுக்கறதுக்காக தான் வந்து அவர் வந்து ஸ்ரீராம் சார் கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணியிருந்திருக்காரு. அண்ட் ஒரு நாள் கால் பண்ணாங்க. ஸோ நான் டப்பிங் பண்ணுறதா மட்டும்தான் இருந்தது. பட் லொகேஷன்ல வந்து அவங்களுக்கு அந்த வசனங்கள் வந்து கேட்டு அவங்க ஷார்ட்டுக்கு ரெடி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணி சில வாய்ஸ் நோட்ஸ் மாதிரி கொடுத்தோம். பட் அது ஒர்க் ஆகாதுன்னு சொல்லிட்டு அவங்க எடுத்த போர்ஷன்ஸ்க்கு வந்து டப் பண்ண பார்த்தோம். பொதுவாக நம்ம ஒரு வேற மொழி படங்கள்லாம் டப் பண்ணுவோம் இல்லையா? ஸோ உங்களுக்கு தெரியும் அந்த டயலாக்ஸ் வந்து இந்த மீட்டர்ல ஃபிட் ஆகுற மாதிரி நம்ம தமிழ் வசனங்களை வந்து தயார் பண்ணுவோம். பட் அது இங்க ஒர்க் ஆகாது அப்படின்னுட்டு நம்ம சரண் சொன்னாரு. அண்ட் ஸ்ரீராம் சரும் சொன்னாரு, இது வந்து ஹிந்தி மீட்டருக்கு ஃபிட் ஆகுற மாதிரி டயலாக் இல்லை,
ப்ராப்பர் தமிழ்ல நம்ம எப்படி பேசுவோமோ அந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ இவங்க எடுத்த சில போர்ஷன்ஸ் எல்லாம் தமிழுக்காக ரீஷூட் பண்ணி தமிழ்ல நம்ம நார்மலா எப்படி பேசுவோமோ, சில தமிழ் பேச வராத சில நடிகைகள் வந்து பேசும்போது அவங்க ஒரு மாதிரி இருக்கும், அவங்க நிறுத்தி பேசுவாங்க, இல்ல கோர்வையா பேசிடுவாங்க. அதுல எமோஷன் நம்ம வந்து டயலாக் டப் பண்ணும்போது நமக்கு வரவே வராது, சார் கொஞ்சம் மெதுவா பேச சொல்லி இருக்கலாமே, இல்ல இந்த இடத்துல ஒரு பாஸ் கொடுத்திருக்கலாமே அப்படின்ட்டுலாம் நம்ம சொல்லுவோம். ஸோ இவங்க கட்ரினா தமிழ் பேசினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் அவங்க பேசணும். ஸோ அதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு செட்டுக்கு ஒரு 1 or 2 days வர முடியுமான்னு கேட்டாங்க. இது என்ன புதுசா இருக்கு, நம்ம செட்டுக்கு நடிக்கிறதுக்கு தான் போயிருக்கோம், இல்லைன்னா ஸ்டுடியோக்கு போய் டப்பிங் தான் பண்ணியிருக்கோம், நம்ம செட்டுக்கு நடிப்புக்கு இல்லாம நம்ம வேற ஒரு டைரக்ஷன் டீம் வழியா போறோமேன்றது ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருந்தது. ஆனா எக்ஸைட்மெண்ட் ஒரு பக்கம், இது இவ்வளோ நிஜமாவே கடினமான ஒரு வேலையா இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. ஏன்னா அவங்க வந்து ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ்ல தான் வந்து அவங்க ஃப்ளூவெண்டா இருக்காங்க, தமிழ் அவங்களுக்கு ஒரு வார்த்தை கூட தெரியாது. ஸோ தமிழ்ல அதுவும் விஜய் சாரோட தான் படம் முழுக்க அவங்க டிராவல் பண்றாங்க. அண்ட் இட் இஸ் சச் அ ஹெவி ரோல். அவங்க 2 பேரும் தான் நீங்க போஸ்டர்ல எல்லாம் கூட பாத்தீங்கன்னா பிகினிங் டு எண்ட் அவங்களோட இன்ட்ராக்ஷன்ஸ் தான் இருக்கும். ஸோ நிறைய டயலாக்ஸ் இருந்தது. ஸோ அது எல்லாத்துக்குமே வந்து அவங்களோட செட்ல இருந்து ஒரு லாங்குவேஜ் கோச் மாதிரியும் இருந்து அண்ட் டப்பிங்கும் பண்ணினது எனக்கு, I think this is a fantastic experience for me. I have to say a huge thanks to Sriram Raghavan sir and Pooja ma'am, to Sanjay sir, to Matchbox Films. It was wonderful to work with Vijay Sethupathi sir, and the biggest thank you is for Katrina ma'am, because she's been a very good student அப்படினுட்டு நான் வந்து தைரியமா சொல்லலாம். ஏன்னா அவங்க சண்முகராஜா சார் சொல்ற மாதிரி அவ்வளவு கேள்வி கேட்பாங்க, இது ஹிந்தில இவ்வளவு தானே இருக்கு, நான் ஏன் தமிழ்ல இவ்வளவு பேசணும் அப்படின்ட்டு. அப்போ எனக்கு மைண்டுக்குள்ள தோணும், இத்தினோண்டுதான் வந்து தமிழ்ல நாங்க டப் பண்றதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவோம், இப்போ எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதை கரெக்ட் பண்றதுக்கு. சோ நான் இதை ஒழுங்கா இவங்களை வந்து பேச வைக்கிறதுக்கு அந்த லாங்குவேஜ் எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்களுக்கு சொல்லி கொடுக்கும் போது அவ்வளவு ரிஹர்சல் பண்ணுவாங்க. ஒரு டேக்குக்கு முன்னாடியும் இந்த ஷார்ட்ல பேச வேண்டியது என்னன்றத முந்தின நாளே அவங்க ஸ்கிரிப்ட் வாங்கி மொத்தமா ரிஹர்ஸ் பண்ணி நிறைய ரிஹர்சல்ஸ் போகும். ஸோ ஒவ்வொரு ஃப்ரேமுமே இந்த மூவியோட அவுட்புட்ல நீங்க பாக்குறது இஸ் த ரிசல்ட் ஆஃப் சோ மச் ஆஃப் ரிஹர்சல் அண்ட் சோ மச் ஆஃப் ஹோம்ஒர்க். த என்டையர் டீம் ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க. பூஜா மேம், ஸ்ரீராம் சார், அவரோட டீம்ல இருக்கிற மக்கள், அண்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்தது. அண்ட் இட் வாஸ் அ வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். இது சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்லை. ஐ எம் சோ கிரேட்ஃபுல் டு ஹாவ் ஹேட் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. எனக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் அ கைண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நான் செட்டுக்கு போய் சொல்லி கொடுத்ததெல்லாம் கிடையாது. ஸோ எனக்கு இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலா இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். தேங்க்யூ ஸோ மச். Thank you so much. Such a lovely team. அப்படின்னா சொல்லணும், டீம்னு சொன்னே இந்த முக்கியமான தருணத்துல சில பேருக்கு தேங்க் பண்ணி ஆகணும். A big thank you to Mr. Sundaresan Kumar, our distributor, AP International, for being a part of this film and their presence, and the writers Pradeep, Abdul Jabbar, Prasanna, Lata, இவங்களுக்கும் எங்களுடைய நன்றிகள். And it's a part of it. It's a team work. So கண்டிப்பா ஒரு அருமையான டீம், ஒரு அருமையான படைப்பு ரெடியா இருக்கு. Jan 12th படம் ரிலீஸ் ஆக போகுது. All right, இப்போ questions open to you all. அண்ணா கேட்கணும், நீங்களே கேளுங்கண்ணா. 1 minute, I just want Yes. to எங்க டீம்ல வந்துட்டு சரண், டானி, ஷில், இவங்களுக்கெல்லாம் கூட they're all ADs who worked on the Tamil. So thank you. நான் மென்ஷன் பண்ணதுக்கு மறந்துட்டேன், நன்றி. Thank you so much. And all the other ADs also, and costume dada, Saurabh, makeup, எல்லாமே வந்து very very kind, the whole thing. Just thankful for that. Thanks sir. விஜய் சார், 2023 தமிழ் சினிமாவில் வந்து சூர்யா அப்படின்னு ஒரு ஹீரோ அறிமுகமாயிருக்காரு, பீனிக்ஸ் அப்படிங்கிற படத்துல. அந்த ஹீரோ அறிமுகம் பத்தி என்ன நினைக்கிறீங்க? அப்புறம் இன்னொரு கண்டினியூ, அந்த ஹீரோ வந்து எத்தனை பேருக்கு வாய்ப்பு இருக்குன்னு தெரியல. அந்த ஹீரோட அப்பா வந்து இந்த படத்துல கத்திரினா கைப்பு கூட முத்த காட்சி எல்லாம் நடிச்சிருக்காரு. அந்த அனுபவத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க. சூர்யா பத்தி அவரே பேசுவார் சார். 2 பேரும் அந்த விஷயத்துல பேசக்கூடாதுன்னு முடியல, அதனால அதை அவன் பார்த்துப்பான். அதனால அவனோட இதுக்குமே போல அவனே அவனோட பார்த்துக்கிட்டு இருந்தான். ஸோ அதை அவனோட விஷயத்த அவன்கிட்ட கேளுங்க. பட் இவ்வளோ படத்துல உங்களுக்கு அது மட்டும் தெரிஞ்சதில்லை. நான் அது போய் என்னன்னு சொல்றது, ஐயோ இந்த மாதிரி நான் கேள்வி கேட்டேன். கட்டாபடி நடிக்கிறதே பெரிய ஆச்சரியம் தான் எனக்கு. நான் உள்ள ஏன்னா எல்லாருக்குமே இந்த படத்துல நாங்க 2 பேர் பேருன்னு சொல்லும் போது மற்ற எல்லாரும் எவ்வளவு சந்தேகப்பட்டாங்களோ தெரியல. ஆனா நான் ஒருத்தர் கூட நம்பவே இல்லை.
ரெண்டு பேரையும் வந்து ரெண்டு பேரையும் பேரா எப்படி கற்பனை பண்ணி பார்க்கணும்னு எனக்கு தெரியல நிஜமாவே. அது எப்படி அவர் யோசிச்சாலும் கூட எனக்கு தெரியல. ஆனா படம் பார்த்து எல்லாருக்கும் அந்த கேள்விதான் அந்த படம் பார்க்குற ஆர்வத்தை தூண்டுதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த படம் பார்க்கறதுக்காக நாங்கள் ஒரு 100-200 பேர் போட்டுருக்கோம் சார். ஒரு 100-200 பேர் போட்டு காமிச்சிருக்கோம். எல்லாருக்குமே முதல்ல வந்து ஸ்ரீராம் சாரோட படம், அப்போ நாங்கள் 2 பேர் பாரு இது எப்படி போட்டு சேனலாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் தான் படம் பார்க்க வந்தது. ஸோ படம் பார்த்த எல்லாருக்குமே இந்த ஹோல்சமாக எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு எப்படி இவ்வளோ ஆச்சரியம் இருக்கும், இந்த ஆச்சரியம் எனக்கும் ஒரு 2 வருஷமா இருக்கு. ஸோ படம் பார்த்து முடிச்சிட்டீங்களா என்ன சொல்ல போறீங்களா தான் காத்துட்டு இருக்கேன். வரல. Hi sir, this is Bhuvnesh Chandra from the Hindu. Here sir, towards the left. Here. Hi sir, hi. So it's the first time you're shooting in 2 different languages, bilingual, proper bilingual, right? So can you tell me a little bit about that experience and the decision behind having 2 drastically different cuts for the trailer as well? Because I mean, what was the idea behind that? Like, did you take into consideration the kind of trailers that are coming out in Tamil and how it's different from Hindi? Was that something that you guys discussed about? No, I just wanted to sort of ensure that people do not think it's a dub film, because today any film you see, it will be Hindi, Tamil, Telugu, it will be in all languages almost, So I didn't want to, because for all the work that's happened and there are different actors, supporting actors and so on. So I just decided, okay, the poster will be designed by 2 different people. They will be given the same brief, in the sense I usually show the film to the poster designer, the promo cutter and these people and say, okay, now what is your take on that? How do you sense this film? And it was very interesting, because I did not tell them to make 2 different, or you do this way or anything like that, So in Hindi we had a trailer which was done with a very sensibility for a Hindi audience, almost like that, The pace and all is like, there's a little there's a template in certain trailers in Hindi, So that is one trailer. The Tamil trailer is a very beautiful, very very true to another kind of the soul of the film, So when I saw both these trailers, I felt, okay, I don't need a teaser or anything, because anybody who sees the Hindi trailer and is curious will watch the Tamil trailer also, and vice versa. So, and both of them on YouTube are subtitled. Here somehow we didn't get the subtitled Hindi version, but that was the reason for doing this 2 different things. So it looks like the same film, but 2 different films and 2 different approaches. Your other question I forgot. You shot in both languages as well, right? For the first time. So that was. Yeah, so 2 different languages was because it's not as easy as it seems. In fact, it's like, I don't know whether I will do this kind of an experiment again. Next time I'll either make a Tamil film or a Hindi film. It's like, because what happens is, even for me as a filmmaker, once you do a scene or the mise-en scene of a scene, okay, suppose this is a sequence. Now after 15 days or maybe after 1 month, you're going to do that in Tamil. Now there's a question like, do you repeat the same camera angles and the same lighting pattern and so on, and just sort of replicate the shots, or do you approach it differently? So this becomes a dilemma. Sometimes you feel it's not broke, don't touch it, let it be as it is. Sometimes you feel, okay, you can try something here differently and all that. Also, the idiom of 2 languages is so different, the writers are different, and so it was, it was great fun, I would say, because the adventure is over. While it was all, it used to be like, because also to enthuse my team, what are we doing? That scene. We have done that, and sometimes we have shot that. No, we shot that in this language. So it's like that, It was fun, but Sir, here, Jaya from the New Indian Express. My question is for Sriram Raghavan sir. So I'm asking from an audience perspective. I understand both Hindi as well as Tamil. So which language would you suggest me to watch the film? Because am I going to get 2 different cinematic experiences, like not with regards to the language alone? I'm asking in terms of the cut and the editing. Like, is it 2 different cinematic experiences? Well, I actually should keep you curious so that you might go and watch both and help us. So I don't want to. People ask me this question. I don't want to give you the full truth, but it's the same story. Right. Some people ask us, have we changed the ending? We were tempted to do all these things, because my mother used to tell me that Vasanta Maligai, Prem Nagar, was made in Hindi, it was made in Tamil, it was made in different languages. Apparently, in one language, Shivaji Ganesan dies, in one, Rajesh Khanna lives, and so on. So I didn't do all that, because I didn't need, that was not the requirement of my story. Right. But yeah. I think if you watch the
Tamil, you will find Vijay talking in the beautiful Tamil. In Hindi, he is talking in sort of his Hindi and all that. And what I liked about it is, see, finally it's about communication. It's not about language or accent or things like that. It's finally how good are we to communicate. If I go to Bengal, they might think the way I speak Hindi will be, they might think it's like very different. Any place you go, there will be the accents are part of our culture. It's like as long as we can communicate, that's the main thing. விஜய் சார், ஹலோ விஜய் சார், இங்கே பாருங்க. முன்னாடிலாம் வந்து ஹிந்தி சினிமாவுக்கு போகிறது வந்து அவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க சில வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் இப்போ நிறைய இண்டஸ்ட்ரியிலேருந்து பீப்புள், டெக்னீஷியன்லேருந்து எல்லாரும் போயிட்டாங்க. இப்போ ஹிந்தி சினிமா தமிழ் ஆட்களை எப்படி மதிக்கிறாங்க? கேட்ரினா கைஃப், ராதிகா ஆப்தே மாதிரி ஆட்களோட ஒர்க் பண்ணும்போது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? அங்கே உங்களுக்கான ரெகக்னேஷன் எப்படி இருக்கு சொல்லுங்க. முன்னாடி என்ன நடந்தது எனக்கு தெரியாது. ஆனால் நான் ஒரு 5 படம் ஆகிட்டேன். நல்ல மரியாதையோடு நான் நல்ல டைரக்டர்ஸோட நல்ல ஆக்டர்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த சென்ஸ் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தேன். வேற என்ன கேட்டீங்க? நான் இதுக்கு முன்னாடி சைரா நரசிம்ம ரெட்டி அந்த சிரஞ்சீவி சார் படம் பண்ணும்போது அங்கே டீசர் லான்ச் போயிருந்தோம். அப்போ வந்து அப்போ பர்சனல் யாரோ ஒருத்தன் கேட்டார், அந்த சவுத்துக்கு நார்த்துக்கான அந்த வால் இப்போ எப்படி இருக்குன்னு கேட்டாங்க. அப்போ அங்கே மேடையில் இருந்து யாரோ ஒருத்தர் சொன்னார், நான் எனக்கு பேர் தெரியல. இப்போ அந்த ஓடிடி இப்போ அந்த இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் வந்து அப்படி ஒரு வாழை இல்லை, அது பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா அது ரொம்ப தெளிவாக தருது. இப்போ தமிழ் நாட்டில் நிறைய படம் எல்லாம் ஆல்மோஸ்ட் கன்னட படம், ஹிந்தி படம், தெலுங்கு படம், மலையாள படம், எல்லா மொழி படங்களும் ஆல்மோஸ்ட் இப்போ எல்லா லாங்குவேஜில் வருது. எஸ்பெஷலி 4 லாங்குவேஜில் வருது. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி எல்லா லாங்குவேஜில் வருது. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் இப்போ ஜனங்களுக்கு அந்த வேலை பார்க்குறவங்களுக்கும் மக்களுக்கும் அந்த வித்தியாசம் இல்லை. படம் நல்லா இருக்கா, சிறப்பாக இருக்கா, பார்க்குறதுக்கு எல்லாம் ரெடியாக இருக்கான்னு நினைக்கிறேன். ஆனால் வெரி குட் பாயிண்ட் சார். 2 பேரும் ரொம்ப சின்சியரான ஆக்டர். கேட்ரினாவாக இருக்கட்டும், ராதிகா ஆப்தே ரொம்ப சின்சியர். 2 பேரும் அப்ரோச் பண்ணுறது தான் வேற வேற இருக்கும். ராதிகா வந்து கொஞ்சம் கூல், ரிலாக்ஸ். கேட்ரினா வந்து ரொம்ப சீரியஸ். பட் 2 பேரும் ரொம்ப போத் ஆர் வெரி ரெஸ்பான்சிபிள் ஆக்டர்ஸ். பட் ஒர்க் பண்ணும்போது சரி, நீங்கள் ஐடியா ஷேர் பண்ணும்போது யூ கெட் a chance to learn more and more. Sir, this is for Director Sriram Raghavan. Sir, until few years ago, we see directors taking up all responsibilities under one hat. But whoever spoke here and whoever spoke about the film, they were more particular about the decentralization of the responsibilities that you have given. Is this the way forward for making meaningful movies, or is this the way forward for doing films in bilinguals? See, the director, because it's the last name that comes, and so director is the captain and all that, but there are so many people who contribute to a film, and so I don't know, it's like I feel like at least on when we are shooting, the ideas you can get from, the main technicians and the heads of departments. Even I will also, find out, you get a sense of how are the other people reacting to the scene and so on. So I think it's a very, group sort of process, the whole making of a film. My part may be choosing the story, choosing the cast, and a few such certain things. But otherwise, it's a very collaborative effort. And in this case, because like everybody mentioned Kumar Raja, and so because I had another person who's somebody, a director from here, Tamil films. He's not done too many films. I keep telling him to do more films, but so does he keep telling me. So it's very both working out. But I think I used to ask him what about this, and so there's a lot of give and take that happens. And I don't know whether there are some directors who are like very, know exactly what I wrote will be exactly what they say and all that. Whereas with Vijay and Katrina, I would sort of, we'll go over the scene, then she will have a thought. She will say, okay, why I don't agree with this. I'll say, why don't you agree with this? And she may have sometimes have a beautiful thought which is different. Vijay, of course, he's the kind of actor who, he's like, you want one thing, he'll give you a movie, and you have to choose from that. So I think this whole process is what makes it fun actually. Hi. இல்ல என்ன புரியல, என்னது யாருக்கு விருந்து? ஓகே, ஏற்கனவே சார் சொன்ன மாதிரி அந்த அவங்க ஒருத்தர் கேட்ட கேள்வி சொன்ன மாதிரி இந்த கேள்விகளோட படத்தை பார்த்துருங்க. என்ன முன்னாடி சொல்ல விரும்பல,
நீங்க பார்த்துட்டீங்கன்னா தெரிஞ்சிடும் அது. கத்ரீனா ப்ளீஸ். I have a question for Katrina. Hi. Here. I have a question. So, your Tamil debut you've done with someone who's also making his Tamil debut, and he's already, I mean, so far he's made films in Hindi, so he's always made films with Hindi sensibilities. He's also stepping foot into the Tamil film industry, and so are you. So, going forward, will you be doing more Tamil films, and what kind of films do you want to be a part of in the Tamil film industry? You know, actually, I haven't had any preconceived ideas or anything in my mind. This actually was an unexpected, it came about unexpectedly. And Sir said he wanted to also make this film in Tamil, and I could see that because I had watched 96 and I had watched quite a few of Vijay Sir's films, and I could see there was a certain milieu in those films which this could also perhaps, appeal to that audience. And I thought it was a very nice idea, but it wasn't like a pre-calculated decision. I think it just came organically to everyone. So definitely anything else further that I do, if I do something in Tamil, it would be the same. It would have to come organically and come, from the right place, and hopefully I would love to at some point in the future. Hi Katrina. Hello. விஜய் சார் வந்து நாங்க வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் மாதிரி அதே மாதிரி நீங்க நிறைய அண்ணா எவ்வளவு பேசுறீங்க, நீங்க இங்கிலீஷ்ல கேட்டுறீங்களா கேள்விய? Hello. Hi Katrina. This side. Here. Anupama from Deccan Chronicle. Welcome to Tamil cinema. Thank you. Everybody knows that Vijay Sethupathi is a powerhouse performer. When at any point of time, do you have any intimidation while acting with him? At any point of time, did you get intimidated while working with him? Oh, no, I don't think when you're on set as an actor, you cannot be intimidated. There's no room for that. And I think now, also it's been, I think more than 20 years I'm acting with so many wonderful co-stars who I've been able to, to learn from them as well along the way. So I think I saw this as the same situation. Honestly, he was extremely helpful, and we right away had a very open and comfortable dialogue together. We could discuss anything together. In our rehearsals, he would do it one way, I would have another point, we would discuss together. So working together actually was a very, very a very nice and a very easy and a very good experience for me. Thank you. All right. அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு அது அவர்கிட்ட கேட்குறீங்க, என்கிட்ட கேட்குறீங்களா? இதுக்கு ஏற்கனவே ஸ்டாண்டா ஒரு பதில் சார், எல்லா கேள்விக்கும் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கணும் சார். இல்லாட்டி நான் ஒரு எக்ஸ்ட்ரா சொல்றேன். இல்ல ஒரு ஃபிலிம் இருக்கு, பாரதி ராஜோட ஃபிலிம் சிங்கப்பூர் ரோஜாக்கள், அது ஹிந்திலையும் ரெட் ரோஸ்னு பண்ணா. அதுல கமல்ஹாசன் தமிழ்ல பண்ணாரு, ராஜேஷ் ஹிந்தியில பண்ணாரு. அதுல ஒரு பாட்டு இருந்தது, அது எங்களுக்கு நான் நினைச்சோம் யூஸ் பண்ணணும், அதான் ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருந்தது யூஸ் பண்றது. அதான் நாங்க ஷூட் பண்ணிட்டு வரணும். கொஞ்சம் உங்களை கொஞ்சம் கியூரியஸ் பண்றது சொல்றேன். விஜய் சேவி சார், நம்ம 75 வருஷம் நம்மளுடைய கலாச்சாரம், நம்மளுடைய அரசியல் பின்னணி வந்து இந்திக்கு எதிரானது. நம்ம இன்னைக்கும் இந்தி தெரியாது போடா அப்படின்னு டிஷர்ட் போடுறோம். நம்ம அரசியலையும் இந்தி எதிர்ப்பு இது பண்ணிட்டு இருக்கோம். நீங்க வந்து இந்த மாதிரி கேள்வி நீங்க ஏற்கனவே அமீர் கான் சார் வந்த போது கேட்டீங்கன்னு நினைக்கிறேன்ல. ஆமா, எல்லா சமயத்தும் கேள்வி எதுக்கு இந்த கேள்வி நாங்க என்ன கேட்கணும், இந்த கேள்வி படிக்கணுமா வேண்டாமா, என்ன மாதிரி ஆள்கிட்ட கேட்டு என்ன போதும் உங்களுக்கு, எதுக்கு இந்த கேள்வி பிரஸுக்கு வந்ததுக்கு இந்த கேள்வி முதல்ல இல்ல எதுக்கு இந்த கேள்வி உனக்கு என்ன அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டுல திருப்பி ஒரு விஷயத்த சொல்லுவோம், ஹிந்தி வேண்டாம், படிக்க வேண்டாம் அப்படிலாம் சொல்லவே இல்லை சார். முதல்ல ஹிந்தி படிக்கலாம் நம்ம சொல்லவே இல்லை சார், திணிக்க வேணாம் தான் சொன்னோம். ரெண்டு வித்தியாசம் இருக்கு சார். இங்க யாருமே படிக்க வேணாம்னு சொல்லவே இல்லை சார். இங்க படிக்க வேணாம்னு கிடையாது. நீங்க கேள்வியே தப்பா கேட்குறீங்க சார். அது தேவையில்லாத கேள்வியும் கூட இந்த இடத்துல.
ஸோ யாருமே அது சொல்லவும் இல்லை, இங்கே படிச்சுட்டு தான் இருக்கிறாங்க, யாரும் தடுக்கலை. அதுக்கான விளக்கம் நம்ம பிடிஆர் சார் இடத்துல கொடுத்து பாருங்க, தெளிவா இருக்கும் உங்களுக்கு நினைக்கிறேன். தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா உங்களுக்கு ஃபிளைட் இருக்கு, கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. என்ன கேள்வியா இருந்தாலும் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்குங்க, அதுதான் ஒரே ஆன்சர். தேங்க்யூ ஆல் ஸோ மச். January 12th மேரி கிறிஸ்மஸ் ரிலீஸ் ஆகுது. ஸோ தியேட்டர்ல போய் நம்ம படம் பார்க்கலாம். கேன் வி ஹேவ் அ குரூப் பிக்சர்? எல்லாரும் கொஞ்சம் அப்படி இருங்க. குரூப் பிக்சர் அண்ட் வீடியோ எடுக்கணும். குரூப் பிக்சர் அண்ட் வீடியோ எடுக்கணும் ப்ளீஸ். எல்லாரும் உட்காருங்க. ஃபர்ஸ்ட் போட்டோ எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் போட்டோஸ் எடுத்துடலாம், அதுக்கப்புறம் வீடியோஸ் எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் போட்டோகிராஃப்ஸ். அதான் போட்டோஸ் முடிச்சிட்டீங்கன்னா எல்லாருமே அப்படியே உட்காருங்க, வீடியோ எடுக்கணும். போட்டோ முடிச்சிட்டீங்கன்னா எல்லாரும் உட்காந்துருங்க ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். அப்படியே உட்காருங்க. வீடியோஸ் ப்ளீஸ். Thank you, sir. Thank you, sir.